முதுபெரும் அரசியல் தலைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவரும் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் முன்னோடியுமான நல்லக்கண்ணுவின் மறைவு செய்தி அறிந்து ஆறா துயரமடைந்ததாக தெரிவித்தார். தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட போராளி நல்லக்கண்ணு என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர், எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை என்று குறிப்பிட்டார். அவரது மறைவு பொது வாழ்விற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும், அவர்தம் பிரிவால் வாடும் குடும்பத்தினர்கள், இந்திய பொது உடைமை கட்சியின் தோழர்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அவரது தியாகங்கள் நிறைந்த போராட்ட வாழ்வு மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தமது இரங்கல் செய்தியில், தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவரும் எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருமான தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணுவின் மறைவு மிகுந்த மன வருத்தமளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவரும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டார். சமூகத்தில் நிலவிய சாதிய தீண்டாமைக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுத்தார். தனது இளம் வயது முதலே சமூகத்திற்காக வாழ்ந்து தனது 101வது வயதில் மறைந்துள்ள ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போற்றுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார்.